அரசும் ஆட்சியாளர்களும் ஆட்சியில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களும் தனித்தனியாக அவர்களே செயல்படக்கூடிய ஒரு போக்கு பார்க்க முடியுது. மற்ற துறைகளும் எல்லா துறையிலும் காவல்துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளிலுமே தனித்தனியாக ஊழியர்கள் செயல்படுறாங்க. இங்கே வந்து கலெக்டர்கள் தனித்தனியாக செயல்படுறாங்க. அவங்க போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்கள் வந்து போட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் போக்குவரத்து துறையிலும் இதே மாதிரி தான் நடக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஒரு நிர்வாக திறனற்ற ஒரு முதலமைச்சருக்கு கீழே இப்படி தான் இருக்கும் அரசும் ஆட்சியும் ஆட்சியோட முறையும் இப்படி தான் இருக்குன்னு பார்க்க முடியுது. இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அரசு பேருந்துகள்ல தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயரே இல்லாம அரசு போக்குவரத்து கழகம் அப்படிங்கிற மட்டுமே பேருந்துகள்ல பெயர்களா இருக்கு. இது குறித்து சிவசங்கர் அவர்கள்ட்ட கேட்கும்போது இது 2012 இருந்து இருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து பேருந்துகள்ல வந்து அரசு அப்படின்னு மட்டும் தான் இருக்கே தவிர தமிழ்நாடு அரசு அப்படின்னு இல்ல. அப்போ அப்பவே கேட்காம ஏன் இப்ப கேட்குறீங்க? அது மட்டும் இல்லாம ஊழியர்கள் வந்து பயன்படுத்துறதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் இல்லாம அரசு போக்குவரத்து கழக பேருந்து அப்படின்றது வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்றாரு. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயரே இல்லாம அரசு போக்குவரத்து கழகம் அப்படின்னு மட்டுமே பேருந்துகள் வந்து இயக்கக்கூடியது. இந்த அரசு போக்குவரத்துனா கர்நாடக அரசா கேரளா அரசா அல்லது ஒன்றிய அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்கணும்ல. அப்ப சரியான நடவடிக்கை எடுக்கணும். தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் வந்து சேர்க்கப்படணும். பயணிகளா இருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கக்கூடிய மக்களுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையா தான் இருக்கு. எப்பயுமே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை மாற்றி கருணாநிதி அவர்கள் மாற்றுவாரு. அதிமுக ஆட்சி காலத்தில் இருக்கிறது வந்து திமுக ஆட்சி காலத்தில் மாறும். இதை மட்டும் ஏன் ரெண்டு பேருமே வந்து ஒன்னா செய்யறாங்க? தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லாம ஏன் அப்படி ஒரு போக்குவரத்து கழகம் இயங்குது, பேருந்துகள் இயங்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கணும். தொடர்ந்து விவாதிப்போம். மக்கள் பிரச்சனையை தொடர்ந்து பேசுவோம்.